இந்த புத்தாண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறவங்களை அப்பா இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். அனைவருக்கும் புது வருட ஸ்தோத்திரங்களை நான் இருக்கிறேன். இருக்கிறவங்க 10 புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி 2 பேருக்க வாழ்த்துக்களை சொல்லுங்க. அவனுடைய நாமத்தை கொண்டுள்ளதாக உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? இப்ப வீட்டுல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 3வது வாரத்துல இருப்பீங்க. ரோட்ல யார் போனா என்ன, யார் வந்தா என்ன? சரி, ஓகே. வருஷத்துல ஒரு தடவை தேவனாய் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல சாக்கியத்தை அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சமூகத்திலே கூடியிருந்து புது வருஷத்தை ஆரம்பிப்பது தேவன் நமக்கு கொடுத்ததால் மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். கருதுகிறீர்கள். எல்லாருக்கும் கூட அவனுடைய வசனத்துக்கு நேரம் நம்ம எழுதி திருப்பமாக ஒரு 20 to 25 நிமிஷம் மாத்திரம் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். வேற எங்கேயும் எதிலும் இருந்தல ஏற்கனவே சொன்ன வசனங்களை மையமாக வைத்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினதை மையமாக வைத்து நம்முடைய திருச்சபைக்கு இந்த வருஷத்திலே அவைகளை பிரகடனப்படுத்தி நம்ம அவைகளை சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த வருஷத்தை தேவனாய் கர்த்தர் இந்த வருஷத்துல நம்முடைய திருச்சபைக்கு தேவன் கொடுக்கிறதால வார்த்தையின் தலைப்பு என்ன சொன்னா, வாக்குத்தத்த வார்த்தை என்ன சொன்னா, வார்த்தை நிறைவேறும் ஆண்டாக தேவனாய் கர்த்தர் பிரகடனப்படுத்திருக்கிறார். தேவன் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து ஏராளமான வசனங்கள் நமக்கு வாக்குத்தத்தங்களாக வந்திருக்கிறது. ஆறுதலான வார்த்தைகள், நன்மையான வார்த்தைகள், நம்மோடு கூட பேசக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷத்துல தேவன் நம்முடைய திருச்சபையில ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யப்படுகிறதான காரியம் என்ன சொன்னா, எத்தனை வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களும் இந்த வருஷத்துல 2025ஆம் ஆண்டில முற்றிலுமாக நிறைவேறும் என்று சொல்லி ஆவியானவர் திருமணம் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. நாம் 2 வசனங்கள் வேதாந்தத்தில் எடுத்து வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனமும், யோசுவா புத்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானமாக அவரவருக்கு புரியும்படியாக நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து அதற்கு பிற்பாடு யோசுவா புத்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானமா வாசிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எரேமியா 33:14 வருஷத்தின் முதல் மணி நேரத்தில் வேத வசனத்தை வாசிப்பது தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியம். அல்லேலூயா. வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போமாக. யோசுவா 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையை தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. கண்களை செழிப்போமாக. அன்பின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தின் முதல் நாளிலே முதல் மணி நேரத்தில உடைய சமூகத்திலே நாங்கள் பாடி ஆராதிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இது கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனை சோதரிக்கிறோம். நாங்கள் தியானிக்க இருக்கிற அந்த வார்த்தை நீரங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த வேத வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்திலே நிறைவேறுகிற ஆண்டாக நீர் பிரகடனப்படுத்தியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனை சோதரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், இங்கே நான் சுருக்கமாக சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இங்கே ஏற்கனவே தேவதாசர் மூலமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வந்திருக்கிறது. அந்த வார்த்தைகளை மையமாக வைத்துதான் இந்த 2 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைத்து சில வேத கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து விசுவாசத்திலே உங்களை தூண்டிவிடும்படியாக சில சத்தியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இங்கே முதலாவது பார்க்கும் பொழுது 3 காரியங்கள், ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அதை வருகிற நாட்களிலே உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்முடைய தலைமைப்பாளர் அவர்கள் நாங்கள் சேர்ந்து அவர்களை தியானிப்போம், அவைகளை திருத்தவையில பிரசங்கிப்போம். அப்ப பாருங்க, இன்றைக்கு ஒரு 3-4 முக்கிய காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவனாய் கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு சொன்னதான ஒரு வார்த்தையை தேவன் தாவீதுடைய வாழ்க்கையை நிறைவேற பண்ணினார். அது என்ன என்று சொல்லி அவைகளை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புத்தகம் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், அங்கே சாலமோன் ஞானி தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. 1 ராஜாக்கள் புத்தகம் 8வது அதிகாரம்
56வது வசனத்தை வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தேவனாய் கர்த்தர் தாவீது, அதாவது இதனுடைய பின்னணியை வாசிப்போம் என்று சொன்னால், தாவீது ராஜா தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார். அதாவது 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். 2 சாமுவேல் 7:27 அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவன். அப்போது அதுக்கு முன்னாடி 7வது அதிகாரம் 2வது வசனத்துல ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறது என்றான். அப்ப பாருங்க, இவர் வீட்டுல இருக்கிறார். இங்க இருக்கிறாரு, வீட்டுல இருக்கிறார். வீட்டுல நல்லா ஒரு ஊஞ்சல்ல உட்கார்ந்துருப்பார் நினைக்கிறேன். சரிங்களா? ராஜாக்கு வேற என்ன வேலை? என்ன? ஆமா, கைக்கு காலுக்கு முதுகுக்கு தலைக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருப்பாங்க. சரிங்களா? கீழே குனிய விட மாட்டாங்க. அப்படியே அவர் பாட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. சில வந்து சேட்டையும் பண்ணுவாங்க. சரி, ஓகே, உப்புக்கு தூ பண்ற ஆட்கள் உண்டு. அப்ப சிலத்துல கிறுக்கு ராஜாக்கள் உண்டு, சைக்கோக்கள் இருப்பான். சரிங்களா? இந்த தாவீது ராஜா சிலத்துல சைக்கோ வேலையும் பார்த்திருக்காரு. ஆனால் சரி, இப்ப ஆனா தேவனுக்கு பிரியமான இதயத்துக்கு ஏற்றவனாக தேவனாய் கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சிலத்துல எல்லாம் ஜெபம் பண்ணும்போது அவன் வாழ்க்கையில சில சைக்கோத்தனங்கள்லாம் வெளிப்படும். என்ன வெளிப்படும் சொல்லுங்க? ஆமா, இருந்தாலும் அவனை கொண்டு தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க. தூங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் 4 மணி வரைக்கும் கொண்டு போயிருவேன். அல்லேலூயா. சரி, அப்புறம் ஐயாவும் நான் தான் நீங்க எல்லாம் பேசுவீங்க. சரி, ஓகே, ஐயா கைச்சிட்டா, உத்தரவுக்கு நன்றி. அப்ப இங்க பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆண்டவர் என்னுடைய சுத்தப்புறத்தான் பிரச்சனையால சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனை. யார்த்த பிரச்சனை? உள்ள வந்து அந்நிய பார்த்து வெளியே போனா உள்ள வந்து நமக்கா ஜோம் ஆண்டவரே அவருக்கு இருக்கிற பிரச்சனை எடுத்து போடும். வெளியே போனா அவனுக்கு இதோட 100 மடங்கு பிரச்சனை தாரும் ஆண்டவர். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஜோமல மட்டும் முனைகிட்டு போவான். உள்ளுக்க கல்யாணத்து அன்னைக்கு ஜோம் பண்ணுவாங்க. மாப்பிள்ளைய பண்ணை பார்த்து மணமகனை கோலாக்குடைய ஆசீர்வதியம் ஆண்டவரே அவர் பைப் வாங்கிட்டாலும் பயிர் எரிய ஆரம்பிச்சு. சரிங்களா? நீ தானப்பா ஜோம் பண்ண, அப்படியே அவனுக்கு பயிர் எரியுது. அவன் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாலும் இன்னும் ரொம்ப கப்பன் ஸ்மோக் கம்மிங் அப்பான்னு கேட்டு மண்டைக்கு மேல புகை வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஆனா இப்ப வந்து அன்னைக்கு எடுத்துருப்பாரு, வந்து மொய்க்கு கொடுத்து எடுத்துருப்பாரு, அந்த மணமக்களை வாழ்த்திருப்பாங்க. ஆனா அவன் வாழ்க்கையில உயர்றதை பார்த்து அவனுக்கு பொறுக்க முடியாது. இந்த படுவாய் பயில டவுசர் பண்ணி தெரிஞ்சவன், பின்னாடி வாட்டையை பண்ணி தெரிஞ்சவன், இன்னைக்கு பாரு என்ன பேண்ட் என்ன சட்டை, இப்ப பாரு சேரே கிட்ட தெரியாதவன் எப்படி இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சிருவான், முழங்க ஆரம்பிச்சிருவான். ஆனா தேவனாய் கர்த்தர் நம்மையும் நேசிக்கிறான். சொல்லுவோம். இங்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ராஜா உட்கார்ந்து இருக்கிறான். அவருடைய எதிரியா தான் மாமான. யார்தான் எதிரி? ஆமா, மாமா. சரிங்களா? இந்த அப்சலோம கொண்டது யாரு? அது மாமான. யாரு? யோவாப். யாரு? யோவாப் தான் மாமா. எல்லாம் மாமாக்கள் தான். சரிங்களா? இங்க நீங்களும் மாமாக்களா இருக்கீங்க, உபத்திரம் பண்ணக்கூடாது. இல்லையா? சரி, ஓகே. அப்ப பாருங்க, இங்க நடக்கிற காரியத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, இங்க என்ன அப்படின்னா வீட்டுல உட்கார்ந்துருக்க ஆண்டவர் தளத்துல ரெஸ்ட் கொடுக்கிறாரு. என்ன கொடுத்துட்டாரு? இந்த பையன் படாத பாடப்பட்ட 30 வயசு வரைக்கும், 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இவர் எங்கதான் இருக்கிறார்? வனாந்தரத்துலதான் வாழ்க்கை. எங்கதான் வாழ்க்கை? ஆமா, போய் தேவையில்லாம கோழி எடுத்து தலையை வெட்ட போய் கடைசியில இவன் தலையை பாதுகாக்கிறதுக்கு படாத பாடுபட்டான். எத்தனை வருஷம் பாடுபட்டான்? 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும். அவங்க பார்த்தா கோழி எடுத்து சாட்டில் விட்டுட்டு போயிருந்தா இவன் பாடு சந்தோஷமா இருந்திருக்கு. அதே சிலத்துல யோசிச்சிருப்பான். அல்லேலூயா. இவனுக்கு உதவி செய்ய கடைசியில இவன் நமக்கு உபத்திரம் வந்து அமைஞ்சிட்டானே. சிலத்துல இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. உதவி செய்ய கடைசியில அவனே என்ன வளர்த்த கடை என்ன செய்யலாம் நெஞ்சில பாயில் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பாக்குற காரியமும் அப்படிதான் இருக்குது. சரிங்களா? நீங்களும் நல்ல மக்கள். சிரிக்கிறீங்க வித்தியாசமா. சரி, ஓகே, சோதரம். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 17 வயசு, நல்லா கவனிக்கணும். 17 வயசுல அவர் அந்த கோழியத்தை காலி பண்றாரு. கடைசியில ஒரு வருஷத்துல காய்மாகாரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. எப்படி பார்க்க ஆரம்பிச்சாரு? மாமன பாருங்களேன், 7 கட்ட பயலா இருப்பான் போல.
சரிங்களா? அதாவது என்ன செய்வது, மாமனான சரி சந்தோஷம், என் மருமக என் மகளை நல்லா வச்சிருக்காப்பா, சரி நமக்கு தொந்தரவு இல்லாம இருந்தா ரைட், அப்படி ஒரு பொறுப்பை கொடுத்து நிப்பாட்டி இருக்கலாம் சரிங்களா? அந்த அறிவுல சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லுமே இவனுக்கு படபடன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அவன் அதுல ஆரம்பிச்சதா பொறாமை, எதுல ஆரம்பிச்சது? அப்ப ஆனா தேவனாய் கர்த்தர் எல்லா பிரச்சனைகளில் இருந்து இந்த தாவீது ராஜா என்ன செஞ்சிருக்கிறாரு, விடுவிச்சு உட்கார்ந்து வீட்டுல ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறார். அமெரிக்கையா அவர் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு பாருங்க, பாடுகளை ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை 10 நாள் வருத்தி, அதாவது உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீங்க, இப்ப வாசிக்கணும் பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்க உன்னை 10 நாள் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ அறியாது. வாசிங்க, நீயும் உன் பிதாக்கள் மரியாதை மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்துல நடத்தி வந்தான். அல்லேலூயா. உபத்திரம் நம்ம சுற்றி இருக்கிற ஆள் வச்சுதான் வரும். யார் வச்சுதான் சொல்லுங்க? ஆமா, சுற்றி இருக்கிற ஆள். உடனே உங்க வீட்டுல இருக்க ஆளை நினைக்க கூடாது, மனைவி பிள்ளைங்க புரிச்சு நினைச்சிட கூடாது. என் வீட்டுல பிரச்சனை, என் வீட்டுக்கார பேய், அவதான் பேய் அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா? சரியா? மனைவியை பார்த்து அதான் பிசாசு அப்படின்னு நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. பிள்ளைய பார்த்து அது குட்டி தாத்தா அப்படின்னு நினைச்ச கூடாது. அப்புறம் நீ என்ன தாத்தா சரிங்களா? இப்பெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடாது. வீட்டுல இருக்கிற ஆட்களை பார்த்து அது சேட்டை பண்ணா வீட்டுலதான் சேட்டை பண்ணுவாங்க, ரோட்ல சேட்டை பண்ணாதான் பிரச்சனை நமக்கு. வீட்டுல சேட்டை பண்ணா அது என்ன கிடையாது, வீடு வந்து எமோஷன் சரிங்களா? அதாவது எக்ஸ்பிரஸ் அவர் எமோஷன். அது வீடு வந்து அப்படிப்பட்ட இடமாக தேவநாயகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். வீட்டுல கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா வெளியே போய் எங்கிட்ட காமிப்பான் சரிங்களா? அப்புறம் பச்சை கல்லவண்டி எறிவான், அப்புறம் ரோட்ல போற நாயை வாழை பிடிச்சி இழுப்பான் சரிங்களா? அப்புறம் ஆஸ்பத்திரி படுத்துறப்ப ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்கு, அப்ப நம்ம ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு சரிங்களா? ஆனா பாருங்க, வீடு ஒரு நல்ல இடம். அங்க தாவீது ராஜா அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை சரிங்களா? பாருங்க எவ்வளவு நல்ல ஆசை வச்சிருக்கிறாரு, ஏற்றிருக்கிறீங்களா? ஒரு வண்டி வாங்கணுமே, அடுத்து என்ன ஆசை வரும், ரைட் இதோட கொஞ்சம் கியர் வண்டியா வாங்குவோம், 300 சிசி வாங்கிட்டு அடுத்து ஒரு 700 சிசி வாங்கணும், நல்லா இருக்குமே, மிஸ் ஆகி போச்சு. இப்படி எல்லாம் என்ன வரக்கூடாது. அல்லேலூயா. கியர் பைக் வந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. உங்களுடைய ஊழியத்துக்கு இது பயன்படுமா அப்படின்றத யோசிக்கும். என்ன செய்யணும், ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு இந்த வண்டியில போன ஆண்டவரேன்னு சொல்லிக்கோங்க. காலையில பார்த்தேன் வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லா புக்கிலையும் பார்த்தா எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 366 நாள் ஒரு நாள் தான் தேங்க்யூ சொல்றாங்க. 365 நாள் எங்க போனாலே தெரிய மாட்டேங்குது சரியா? உண்மையா நன்றி சொல்லலாம். நான் சொல்றேன், டெய்லி காலையில இருக்கு ஜாம் பண்ணுங்க. அப்புறம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க வாங்க, சினிமா தேட்டர் போங்களா, எங்க வாங்க சொல்லுங்களேன். மாமனார் வீட்டுக்குலாம் பேரக்கூடாது. அல்லேலூயா. இல்ல அக்கா வீட்டுக்கு பேரக்கூடாது. எங்க வரணும், இதுதான் ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துகிறதான நன்னடத்தைக்குரிய காரியங்கள். அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ஆண்டவர்களை பாதுகாத்தாங்க. நீ சிவமண்ணன் பண்ணட்டும், அவர் பாதுகாப்பார் சரிங்களா? ஆமா சரிங்களா? ஆண்டவர்களை தூக்கி சுமத்தா உயர்த்தினாங்க, சும்மா அப்படி பீச்சு தெரியக்கூடாது சரிங்களா? அதுதான் ஆண்டவருடைய கடமை, அதாவது தேவன். அதே டெய்லி அப்ப நம்ம ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க, அப்ப நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அதிகாலையில் இருக்கணும் சொல்லுங்க. அதுதான் நன்றி அறிதல். காலையில இன்னைக்கு காலையில விரிஞ்சிருக்கப்பா பார்க்க உதவி செஞ்சிருக்கான், நைட்டே பொட்டுன்னு எத்தனை பேர் போனாலும் தெரியல, எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில இருக்கான் பாருங்க. ஆனா தேவன் நமக்கு அந்த நன்றி அறிதலை இருதயத்தை தருவாராங்க. அந்த இருதயம் தான் யாருக்கு இருந்தது, இந்த தாவீது ராஜாவுக்கு இருந்தது. அப்ப இந்த தாவீது ராஜா என்ன செய்யறாரு, அப்ப அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, என்ன ஆண்டவர் நல்லா மாடா மாளிகளை வச்சிருக்கார். அப்ப ஆண்டவரே, நான் உங்களுக்கு பாருங்க, நீங்க வாசம் பண்ணிக்கிற இடம் ஒரு கூடாரத்துல இருக்குது. எங்க இருக்குது, அது திரைச்சீலைகளின் நடுவுல இருக்குது சரிங்களா? அந்த திரைச்சீலை நடுவுல இருக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டணும், உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும். என்ன கட்டணும் சொல்றாரு, சொல்லுங்க என்ன கட்டணும் சொல்றாரு? ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த கருத்தனை நமக்கு வர வேண்டும். வார்த்தை நிறைவேறும் சொல்லி ஆவியானவர் நமக்கு இந்த நாட்கள்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான கருத்தனை, தேவனுடைய சபையை குறித்ததான கருத்தனை, ஊழியத்தை குறித்ததான எண்ணங்கள், தேவனுக்கு அடுத்த பல்லவராஜ்யத்துக்கு அடுத்த சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வாய்களிலே, நம்முடைய செவைகளிலே அவைகள் என்ன செய்ய வேண்டும், நதியாக புறப்பட்டு பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அதுதான் அவனுக்கு வந்ததுமே உடனே ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு,
அவன் நாத்தான கூப்பிடுறான், ஆண்டோட போய் கேளுப்பா, ஆண்டவருக்கு நான் ஒரு பெரிய வீடு கட்டி கொடுக்க போறேன். அவர் பாட்டுக்கு பாவம் மழை பெஞ்சாலும் அது உள்ளுக்க நனையுது, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு ஆலயத்தை குறித்த ஒரு கருத்தனை, ஆலயம் என்கிற கான்செப்ட் முத வேதாந்தத்துல யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா தாவீது ராஜாவுக்கு தான் வந்தது. அல்லேலூயா. எவன் ஒருவன் ஆலயத்தின் மீது கருத்து நிலவனா இருக்கிறானோ அவனை தேவனாய் கர்த்தர் சிந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதான் சங்கீதத்தில் அழகா சொல்லப்படுகிறது, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக சங்கீத ஆரோகண சங்கீதத்தில் அதை வாசிக்கிறோம். அப்ப உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாத்தான்வேல் அது நல்லா அழகாங்க போயிட்டு இருக்கு. அவருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை ஒரு 10 வசனத்துல அடங்கி இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாரு, ஜெபமா சொல்லிட்டு அந்த ஆண்டவர் அவனுக்கு நாத்தான்வேல்ட்ட சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்றாருன்னா 25வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்னைக்கும் நிறைவேறப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தை அப்படியே தேவனையும் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உங்களுடைய நாமம் என்னைக்கும் மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பதாக நிலை நிற்பதாக என்று சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, உனக்கு வீடு கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 விதமான பொருள் இதிலே உருவாகிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும். ஒன்று, வீடு கட்டுவேன் என்று சொன்னால் சந்ததி சந்ததியாக தேவனை சேவிப்பார்கள், அவர்கள் பரலோகராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்பார்கள். இன்னொன்று, வீடு இல்லாதவர்களுக்கு தேவன் இடங்களை தந்து சொந்த வீடு தேவனாயகத்தை ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று, உங்களுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்துவை சேவிக்கிற சந்ததியாக இருக்கும். 2வது, வீடு இல்லாதவர்களுக்கு தேவனாயகத்தை என்ன செய்வார், வீடு வாசலை ஏற்படுத்திடுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம எத்தனை பேருக்கு வீடு நல்லா கைவத்துங்க, வீடு இல்லைன்றவங்க கைவத்துங்க, உடைய கண்ண கொடுங்க, ஜெபம் ஆண்டவரே உனக்கு வீடு கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த ராத்திரி நேரத்தில் நடு நேரத்துல வருஷத்தின் முதல் மணி தொழில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வீடு கட்டுவேன் என்று தேவனாயகத்தை வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, வீடு இல்லாதவர்களுக்கு தேவனாயகத்தை இந்த இரவு நேரத்திலேயே தேவன் கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுக்கு நாட்களிலே எங்கள் சபையில் அத்தனை பேரை சாட்சியா எழுப்புவதற்காக கோடி நன்றி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது 26வது 8வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, இப்போது கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உங்களுடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரே உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் அடியானின் வீடு என்றைக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தலும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. தாவீது சொல்லிட்டு அவர் மரித்து போய்விட்டார். ஆனால் இங்கே 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்துல வாசிக்கிற 1 ராஜாக்கள் 8:56 என்ன சொல்லுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 8:56 எடுத்துக்கொள்வோம். வாசிக்க பார்க்கலாம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசராகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. அவருடைய குடும்பத்துல பிரச்சனை வந்து சரிங்களா, அடுத்த ராஜாங்கம் யாருக்கு என்று சொல்லி, ஆனால் தேவனாய் கர்த்தர் நேர்த்தியாய் காரியத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவனுக்கு வீடும் கட்டினான், அரண்மனையும் பிற்பாடு கட்டினான். கட்டின பிற்பாடு அவன் அடுத்த ஆலயம் கட்டுவதற்கான காரியங்கள் அனைத்தையும் சமதரித்து வைத்தான். அவனுடைய காலத்துக்கு பிற்பாடு அவருடைய மகன் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்தான். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இன்னொரு கதை நான் சுருக்கமா சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, முதலாவது உங்களுக்கு வீடுக்கு தருவார். அல்லேலூயா. என்ன தருவார் சொல்லுங்க, வீடு தருவார். வீடு ஏற்கனவே இருக்காண்டவரே, அப்ப எனக்கு என்ன, உங்களுக்கு இன்னொரு வீடும் தருவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இருக்கிற வீட்டை நல்லா ஒழுங்கா பெருக்கி வைக்கும். சொல்லுங்க. ஆமா, சில நேரத்துல சில பேர் வீட்டுல அதனது அடுப்பங்கரைக்கு போனோம்னா நரகத்துடைய முதல் படியா இருக்கு தெரியுமா. அதுல பார்த்தா கவர்மெண்ட் கக்கூசுடைய மத வாசப்படியா இருக்கு. இப்பெல்லாம் வீட்டை அதிகமா வச்சிருக்க கூடாது. சரிங்களா.
பாத்திரம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்யணும்? ஆமா, டீ குடிச்ச கப்ப வந்து சாயங்காலம் 8 மணிக்கு போய் கழுவக்கூடாது. நைட் 8 மணிக்கு என்ன செய்யக்கூடாது? அதை பாத்தா குடிச்சு பாத்தா போய் அதை என்ன செய்ய நக்கி பார்த்துட்டு அடுத்து பண்ணி நக்கி பார்த்துட்டு அடுத்து வேற நிறைய ஐட்டம்லாம் வந்து என்ன செஞ்சுட்டு கிளாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சோம்பேறி தரத்துலாம் கவலை கழுவிட்டு அப்புறம் என்ன செய்யறது? அடுத்த நாள் அதுல ஊத்தி கொடுக்குறேன், கிடைச்சிட்டு ஒரு வாந்தி பேரு ஹாஸ்பிட்டல கிடப்பாங்க. இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? ஆமா, சுத்தமா இருக்கணும். சின்ன தேவன் கொடுத்த வீட்டுல என்ன இருக்கா அதை சுத்தமா வச்சிருக்கணும். அல்லேலூயா. தேவன் பெரிய வீடு கொடுத்தா சுத்தமா வச்சிருக்கு, இருக்கிற வீட்டை சுத்தமா பெரிய வீட்டா அப்புறம் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தூக்கம் வருதா? சரி, வண்டி உள்ள இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஆமா, தேவன் எனக்கு தந்த நேரம். அல்லேலூயா. சரி, ஓகே. பாருங்க, ரெண்டாவது நம்ம செவிக்க போறோம். ரெண்டாவது பாருங்க என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே இன்னொரு காரியத்தை பார்க்க ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவைகளெல்லாம் நீங்கள் தீர்க்கதரிசனமாக குறித்து தேவனாகிய கர்த்தர் தருகிறார், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் முக்கியமாக போறீங்க இங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க அவசரம் எனக்கு புரியுது. சரி, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. இப்ப வயசு எத்தனை அப்படின்னு சொன்னா 98 முடிய போகுது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு 98 முடிய போகுது. சரிங்களா? அப்ப ஆபிரகாம் 98 முடிய போகும்போது அவரு ஏற்கனவே குடும்பத்தை செட்டில் பண்ண என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? செட்டில் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்தேன். நீ ஆண்டவர் சொன்னா சொல்லாம நமக்கு இஸ்ரவேல் இருக்கால போதும். அதுக்கப்புறம் 3 இப்ப என்ன நிறைய பிள்ளைகளா இருக்கு, போதும் அதுக்கு என்ன செய்யறது, நீ ஆண்டவர் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிலைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஆண்டு சொல்லி எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு நாள் 18ஆவது அதிகாரத்துல நீங்க 1, 2, 3 வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நான் சுருக்கமா சொல்லுகிறேன். அங்க அவர் பகலில் உஷ்ண வேலை நல்லா கவனிக்கணும். கூடார வாசல உட்கார்ந்து இருக்கிற உஷ்ண வேலை பகல வெயில் அடிக்குங்க. சரிங்களா? சில மழையும் பெய்யும். சரிங்களா? அப்ப பாருங்க, உஷ்ண வேலையில அவரு கால் மேல காலப்பட்டு காலாட்டிட்டே ஒரு மாதிரி கயிறு கட்டுல படுத்திருப்பார் போல. அப்ப அந்த பக்கம் 3 பேர் வராங்க. எத்தனை பேர் வராங்க? நல்லா கவனிக்கணும். 3 பேர். சரிங்களா? சோதங்கமராக்கு போனவங்க 2 பேர். எத்தனை பேரு? 2 பேர். அப்ப 3 புருஷர் அப்படி ஏற பாக்குற, யாரு இந்த ஏரியால தெரியாத ஒரு 3 பேர் வராங்களே அப்படின்னு பாக்க. சரிங்களா? அப்படி பார்த்ததுமே என்ன நடக்குது? உடனே அவர் என்ன எதிர்கொண்டு ஓடி அவர் புரிஞ்சுக்கிட்டார். தேவ தூதருக்கு தான் என்ன செய்றாங்க? அதாங்க வாசிட்டு அறியாமல் தேவ தூதர்களை உபசரித்தது உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம பகல தூங்குற நேரத்துல யாராவது வந்து என்ன ஆகும்? பெல்ல அடிச்சா பெல்ல ஆஃப் போட்டு மொபைல சைலண்ட்ல போட்டு அந்த வந்து போறா பாத்துக்கிடுவோம். சரிங்களா? நேரம் கண்ட நேரத்துல வர்றான் பாரு, நேரத்துல கன்றி அப்படின்னு நினைச்சா என்ன செய்வான்? ஆமா, அப்புறம் ஊர் பேரெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். சரிங்களா? ஆனா பாருங்க, இவரு ரொம்ப கடின உழைப்பான், விருந்தோம்பல், அதாவது வந்தவரை உபசரிக்கக்கூடிய நல்ல பண்பு மிக்கவராக இருந்தார். எப்படிப்பட்டவராக இருந்தாரு? உபசரிக்கும் குணம். முக்கியமாக திருமணமாக போயிட ஆண்களுக்கு நான் சொல்றது, நீங்க எதுக்கு ஜோம் பண்றீங்களே, நல்லா உபசரிக்கிற பெண்ணு வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. சொல்லுங்க. ஆமா, சோம்பேறி கழுதைக்கு நீ மாத்தினா பாடு திண்டாட்டம். அல்லேலூயா. என் இதயம் யாருக்கு தெரியும்? ஒரு மேலுக்கு தெரியாது, டாக்டருக்கு தான் தெரியும். சரிங்களா? அதனால ஜோமனன் சோம்பேறியா இருக்கக்கூடாது. முக்கியமா பெண்கள். ஆண்கள் சுறுசுறுப்பா இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா பார்க்கும் போது வேலையா சொல்லிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல. ஆமா, ஒரு பேர் சும்மா நிக்கொள்ள மாட்டேன். அதை செய் இதை செய்ய அப்படி அது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் போல. சரிங்களா? தம்பி சொல்லுவான், இவரே பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பாடம் நிப்பாட்டித்தான் 2ஐயும் சேர்த்து விட்டுருப்பாரு. இமயமலையே காலி பண்ணிருப்பார், குண்டை போட்டு சும்மாவாவது. நம்மள தண்ணி வந்துட்டு இருக்கு, வீட்டுல நிறைய பேர் இருந்தாலும் தண்ணி எப்படின்னு தண்ணி எப்படி செய்ய பண்ணல அங்க ஊத்து. சரிங்களா? பரவாயில்ல, அந்த ட்ரெயினிங் இன்னைக்கு என்ன செய்யுங்களா துருதுருன்னு வச்சிருக்கீங்க. சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு அப்படி இல்லாம போச்சுன்னா நாம ஒரு வேலை ஏவனம்னா அது அப்படியே பேரா. ஆமா, என்ன செய்யறது? இன்னைக்கு நிலைமை கொடாலப்பால இருக்கு. சோம்பேறி தலைமா இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? சோம்பேறி பிள்ளைகளா இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆயிருக்கீங்க, கல்யாணம் ஆயிருக்க தூக்கிட்டு பாடிட்டு அப்படியே வாரமா பேசுறேன். சரிங்களா? நல்லா வேலை செய்யுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க?
சமையல் குறிப்பு யூடியூப்ல இருக்கு. நல்லா பார்த்து புதுசா செஞ்சிடும். நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. என்ன சொல்லுங்களேன். வீட்டுக்காரர் வந்து மட்ட மழக்கா பழக்க கூடாது. சரிங்களா? வீட்டுல சுத்தம் பெருக்கணும். பாத்திரம் கழுவி கொடுக்கணும். என்ன கழுவி கொடுக்கணும்? ஆமா, ஊர்ல ஒண்ணு வேலை செய்ய வீட்டுல வேலை செஞ்சா என்னவா? சரிங்களா? அப்ப பாருங்க சுறுசுறுப்பு பாருங்க. ஆபிரகாம் நல்ல சுறுசுறுப்புள்ளவனா இருந்தா. எப்படிப்பட்டவனா இருந்தா? சுறுசுறுப்பா இருக்கு. சரி, உங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விசிட்டு அதாவது போட்டி வைக்கணும்னு வச்சுக்க. திடீர் வீடு சுத்தமா இருக்கு, அவங்களுக்கு பரிசு. பரிசு பெரிய விஷயம் கிடையாது. 1000 ரூபாய் மதிப்புல ஒரு டைம்ல என்ன செய்யப்படும்? ஆமா, சரிங்களா? ஒரு நாள் திடீர் விசிட்டு இந்த வருஷத்துல வச்சுக்கோங்க. வந்துட்டு தெரிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கு. பாருங்க, நல்லா விருந்தோம்பல் பண்புடையவன். ஆசியா கண்டமே வந்து விருந்தோம்பலுக்கு பேர் போன ஒரு கண்டம். இப்ப யூரோப்பு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா கப்பா காப்பி அப்படின்னா ஏன் அப்படின்னா அது பாட்டி போயிடும். போட்டு கொடுத்தாலும் குடிக்க முடியும். அது ஏன் வேலை தட்டி ஜோர் பேசுறேன். அப்ப நம்ம வந்து அப்படி சொன்னா என்ன வேணும் கேட்கிற குடிக்கிறோமோ இல்லையா? அதனால அந்த ஒரு பண்பு யாருக்கு இருந்தது பாருங்க. யாருக்கு இருந்ததுங்க? ஆபிரகாமுக்கு இருந்தது. அல்லேலூயா. அந்த நேரத்துல தான் இப்பதான் நான் டீயை போட்டு குடிச்சேன். இப்ப பார்த்து வந்தார் பாலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த பால் வாங்கவா வேண்டாமா? பால் குடிக்கிறவங்க வீட்டுக்கு பார்த்து வராது. சரிங்களா? அதை கேட்க கூடாது. சரிங்களா? நாம செஞ்சு வாங்கி குடிச்சா குடிக்கிறா. அடுத்து போன சூடாக்கி நீங்க குடிங்க. சரிங்களா? அது ஒண்ணு கெட்டு போறது கிடையாது. அப்ப நம்ம 10 தடவை கேட்டு இருப்பான். ஏதாவது வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா வேண்டாமா? அப்ப பாருங்க என்ன பண்றான். அங்க நடக்கிற காரியம் அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கூப்பிட என்ன செய்யறாரு? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இந்த வருஷத்துக்கு ஊழியக்காரர் வந்தாலும் அவங்க வீடு திறந்து இருக்கணும். வீட்டை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு வீடு போட்டு போயிட்டு அவ்வளவுதான். சரிங்களா? ஆமா, அதுக்கு நான் சொல்லல. அப்ப என்ன சொல்றா, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். என்ன கொண்டு வரட்டும் சொல்லுங்க. அப்புறம் உங்கள் கால்களை கழுவி மரத்தடி சாய்ந்து கொண்டிருங்கள். அப்புறம் உங்கள் இருதயங்களை திறப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியே இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி சரி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள அந்த கடின முயற்சியை பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? கடின முயற்சி. நீங்கள் திருச்சபைக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதுக்காக பிரயாசப்படணும்னு சொல்லுங்க. இந்த வயசு அப்பாவுக்கு 70 வயசு ஆக போகுது. இந்த வயசுல நீங்க வழக்கமாக எடுக்க விட்டுட்டு இந்த சபை பெருக்க விட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய கணக்கு ஆண்டவர் கிட்ட நல்லா கேட்பான். என்ன செய்வா சொல்லுங்க? ஊசி குடிச்சுட்டாரு. ஆமா, என்ன செய்வா சொல்லுங்க? கணக்கு உங்ககிட்ட தான் கேட்பான். சரிங்களா? சனிக்கிழமை புதன்கிழமை என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை வந்து என்ன செய்யணும்? ஆலயத்தை சுத்தம் பண்ணணும். சின்ன பிள்ளைங்க உங்க வீட்டுல இருப்பாங்க, வாலிப பிள்ளைங்க. சரிங்களா? வீட்டுல உட்காந்து மொபைல பார்த்து ரீல் மேலே கீழே ரீல் ஓட்டிட்டு இருக்க கூடாது. ஆமா, அது போயிட்டுதான் இருக்கும். தேவனுடைய சமூகத்துல அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க? எதிர்பார்க்கிறேன். இந்த ஒரு நாமத்திற்கு ஒரு கலசை தண்ணீர் கொடுத்தால் அதன் பலனை அவர்களுக்கு அடையாமல் போவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு இந்த வயசுல ஊழியக்காரர் என்ன செய்யக்கூடாது? விளக்கமான எடுத்து பெருக்க விட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. அல்லேலூயா. தேவன் அதுக்கு பிரயாசத்தை அதை எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் அப்படியே மேலாப்புல வந்து மேலாப்புலே போய் மேலாப்புலே காணாம போயிடலாம். எங்க போறான்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அப்படியே மேல போகணும்னு தெரியுதுங்க. மேலாம் போக முடியாது. கீழே இருந்தாலும் மேல போக முடியும். அல்லேலூயா. ஆலயத்துல வந்து ஆலயத்தை கட்ட பணிமுட்டு படிக்கல நீங்க செய்ய ஆரம்பிப்பீர்கள் பாருங்க. ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாங்க? அவன் பாருங்க என்ன செய்றாங்க? ஒரு இளங்கந்தை பிடித்து ஒரு கோழியை வாங்குறதுக்கு இந்த பயனை அனுப்பிவிட்டா என்ன செய்வான்? கோழி கொண்டு வராம பேரு எங்க பேரா? ஆமா, இவ்வளவு கடைக்கு அனுப்ப முடியல. இன்னைக்கு இருக்கிற பயலுக்கு அறிவு இல்ல. ஒரு அது என்ன சொல்றாரு? ஒரு கரிசனை இல்ல. ஆனா பாருங்க அவர் என்ன செய்றாரு? ஒரு மாடு. சரிங்களா? நீங்களா மாடு சாப்பிட மாட்டீங்க. ஆடு சாப்பிட்டு அப்புறம் பிரஷரு வாந்தின்னு கிடப்பீங்க. சரி பாருங்க, இங்க வேளாண்மை நல்ல சாப்பாடு சொல்லிருக்க மாடு. என்ன சொல்லுங்க? பாருங்க. சரி, அங்க நாளைக்கு அங்க பேராதீங்க. சரி, அப்ப என்ன இளங்கந்தை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்தான். யார் கையில கொடுத்தான்? ஆமா, அவன் உடனே அதை சீக்கிரத்துல சமைச்சான். அப்புறம் வெண்ணையும் பாலையும் சமர்ப்பித்த கண்டையும் எடுத்து வந்து அவர் என்பதாக வைத்தான். அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்ட பிற்பாடு அடுத்து என்ன கேட்கிறாங்க பாருங்க. உன் மனைவி சாராள் எங்கே? அல்லேலூயா. எது இல்லையா அதான் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. எது இல்லையா அதை என்ன செய்றாரு? உடனே பாருங்க, அதோ கூடாரத்தில் இருக்கிறார். அடுத்து அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அல்லேலூயா.
என்ன செய்யறாரு கேட்கிறாரு இல்லையா? ஆண்டவருக்கு தெரிஞ்சுதானே கேட்கிறாரு. சாராளுக்கு வந்து குழந்தை இல்லாம ஒரு மல்லடி அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் சொல்ற பாருங்க, நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வருவேன், வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். யார் இருப்பா சொல்லுங்க? காத்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. நம்ம கண்ணவனை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த நாட்களிலே தேவநாயகத்தில் கற்பை திறக்கப்படுவதாக, வாரம் திறக்கப்பட்ட கற்பை அடைக்கப்பட்ட கற்பம் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. எப்பத்தான் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் சொல்றாரு, குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம், நான் உனக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டேன், அதை சீக்கிரத்தில் அவர் வயிற்றிலிருந்து வெளிப்படும் என்று ஆவியானவர் திருமணம் பற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் தேவ மனுஷனால் கூடாததுதான், ஆனால் அது தேவனாலே கூடும். அல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுக்கு ஒத்தாசை உனக்கு வரும். அல்லேலூயா. சொல்றாரு, என்ன நடக்குது? அவள் பின்புறமாக இதை கேட்டுக்கொண்டு இருந்தான். இங்க எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறான்? பின்புறமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்ப உடனே சாராள் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தால், அடுத்து பாருங்க, வழிபோடு நின்று போயிட்டு ஆகியால் சாராள் தன் உள்ளத்திலே நினைத்து, நான் இளவையும் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் காலம் கடந்து விட்டார். ஆண்டவரே, என்ன கலந்துருச்சு? நான் ஜோமனை காலம் கடந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணாம், அப்படிதான் ஜோம், அப்படி ஜோம் சரிங்களா? ஆனா பாருங்க, சில இடத்துல சில பேருக்கு கடவுள் சில காரியங்களை அனுமதிப்பார். காலம் கலந்துருச்சு, காலம் கழிச்சு நம்ம நினைப்போம் கொஞ்ச நாள் செத்து போயிருவோம், அதுக்கு நான் வருவேன் திரும்ப அப்படி நினைக்கிறாங்க. பாருங்க, காலம் கலந்துச்சு, இனி எனக்கு குழந்தை பெற்ற என்ன பண்ண போறேன், அதை சீராட்டி வாராட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாரு, எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, அதுதான் ஒரு தாயுடைய இன்பம். அல்லேலூயா. வயிற்றுல பிள்ளை பறக்கிறதா ஒரு தாயுடைய உலகத்திலே கிடைக்காத பெரிய இன்பமே இதுதான், என் வயிற்றிலே குழந்தை பிறப்புதான். அல்லேலூயா. பாருங்க, இப்ப இன்பம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பிறவை மெய்யோ என்று சொல்வானே. ஆண்டவர் சொல்ற, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, விசுவாசிக்கிறீர்களோ விசுவாசிக்கவில்லையோ, ஆண்டுடைய வார்த்தை திருச்சபை பகிரங்கமாய் வந்திருக்கிறது. நிச்சயமாக நீ ஒரு குமாரனை அழைத்துக் கொண்டிருப்பாய். தேவனுடைய வார்த்தை அதை நிச்சயமாக செய்யும். அல்லேலூயா. தேவன் தடைகளை உடைத்தெறிகிறவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் தேவனுக்கு இரவு நேரத்திலே பரிசுத்தாவியானவர் அக்கினியை அனுப்பி அந்த சாபங்களை எரித்து நிர்மலமாக்கி புதிய வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவரை அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, அப்போது நடவடிக்கைகள் புத்தகம் 27வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமாக. அப்போது நடவடிக்கைகள் புத்தகம், ஆகிலும் திடமானதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. அல்லேலூயா. மரணம் உனக்கு இருக்கா? சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்லாங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது விடுமுறை எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், சரிங்களா? அந்த விடுமுறை நாட்கள்ல பொதுவாக நான் உபவாசித்து ஜெபிப்பது வழக்கம். எனக்கு ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொல்ல சொன்னார், ஆயுஷ் நாட்கள் 25 வருஷம் கூட்டுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை நாட்கள் கூட்டுவேன்னு சொல்றாரு? 25 வருஷம். வயசு 70 ஆயிடுச்சு, 75 ஆயிடுச்சு, இனி என்னத்தை சாக வேண்டியதான்னு சொல்லி சாவை நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, நாட்களுடைய ஆயுஷ் நாட்கள் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. பிராண சேதம் வராது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். பிராண சேதம் வராது. அல்லேலூயா. பாருங்க, இங்க அதுதான் நடக்குது. நிறைய பேருக்கு சில நேரத்துல தவறா சில டாக்டர் போயிட்டு அவன் என்ன சொல்லிருப்போம், என்ன செஞ்சிருவான், பிரச்சனை இருக்கு, நான் சொல்றேன் வியாதினால உனக்கு மரணம் வரும். அல்லேலூயா. வியாதி உன்னுடைய உயிரை எடுப்பதற்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா. பிராண சேதம் வராது. இந்த வருஷம் சபையில ஆண்டவர் என்ன செய்ய
அப்படிப்பட்ட மரணத்தை எந்த குடும்பத்திலே அனுமதிக்கவே மாட்டார். வயசாச்சு என்ன வயதானவர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமானவர்கள். நீடூழி வாழணும். வயதானவர்களுக்கா ஜெபம் பண்ணணும். 70 வயசுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிற கையை வச்சுங்க, ஜெபம் பண்ணுவோம். 60 வயசுக்கு மேல இருக்கிற கையை வச்சுங்க, எல்லாரும் சத்தத்தை வச்சு ஆண்டவரே இன்னும் தீர்க்காட்சியை பெருகப்படி தருவீராக. ஆட்சி நாட்களுடைய ஆட்சியை பெருகப்படி சொல்லுகிறேன். ஆட்களை கூட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே கண்ணிட பலவீனங்கள் மாறி மரண பயங்கரங்கள் நீங்கி தீர்க்காயத்தோடு நாமத்தை மையப்படுத்த பாராட்டுவீராக. மரண பயங்களும் ஏற்று கிறிஸ்துவின் நாமத்திலே ஒழித்து போகட்டும். இங்க என்ன நடந்துச்சு, எப்படி நடக்குது பாருங்க. அதாவது இது ஒரு பெரிய சம்பவம். பவுல், அப்போஸ்தலன் பவுல் அவர் ஊழியத்துக்கு போறார். அவர் அதாவது ரோமர் ராயனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கைதியாக ரோமாபுரிக்கு அவர் அனுப்பப்படுகிறார். எங்க இருந்து? அதாவது எருசலேமில் இருந்து ரோமாபுரிக்கு போறார். கிட்டத்தட்ட எவ்வளவு மைல் தூரம் அப்படின்னா 2508 மைல்கள். எத்தனை மைலா? கிட்டத்தட்ட 39 நாள் பிரயாணம் பண்ணிருக்கலாம். எத்தனை பிரயாணம்? 39 நாள் பிரயாணம். பிரயாணத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பவுலடியாருடைய பேச்சை கேட்காதனால கப்பல் சேதமாயிருச்சு. அடுத்து மூவ் பண்ண முடியல. 14 நாள் சாப்பிடாம போயிட்டான். சரிங்களா? சில நேரத்துல சிலரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போதே அவருக்கு வயசு என்ன ஆயிரும்? புண்ணு வந்து என்ன வந்து சொல்லுங்க. ஆமா, கேட்க கூடாத செய்திகளை கேட்டான். நான் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, சும்மா மொபைல பாக்காதீங்க, கண்ட நியூஸ கேட்காதீங்க, கண்ட நாடகத்தை. ஆமா, அது அப்புறம் மண்டைக்குள்ள போய் உனக்கு வேற மாதிரி கிரியை செஞ்ச ஆரம்பிச்சு. சரிங்களா? அப்புறம் அந்த ஜெப குறிப்புக்கு அப்புறம் அது படி அந்த பிசாசு போக என்ன செய்ய சொல்லுங்க. ஆமா, பாருங்க இங்க என்ன நடக்குன்னா 20ஆம் வசனத்துல இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அத்து போய். சரிங்களா? எல்லாரும் செத்து போயிடும். எத்தனை பேர் இருக்கிறாங்க கப்பல்ல? 37ஆம் வசனத்துல 276 பேர். 276 பேர் சாக போறாங்க. ஆனா அங்கே ஆண்டவர் எல்லாம் சொல்றாரு. மாணவி சொல்றார், இன்னும் கொஞ்சம் எப்ப சாவன்னு தெரியாதுப்பா, அடுத்த ஒரு பெரிய காத்து வந்துச்சுன்னா கப்பலோட சேர்ந்து முங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மாணவி தெளிவா சொல்றார். எல்லாரும் செத்து போயிடுவோம். 276 பேர் செத்து போயிடுவோம். பிழைப்பதற்கெல்லாம் அவங்க வாய்ப்பு கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அங்க 22ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படும் பாருங்க. 22 சொல்றாரு. 28ல 23ல வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அல்லேலூயா. அடுத்து சொல்றார் 25வது ஆனபடியால் மனுஷரே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அதான் முக்கியம். என்ன முக்கியம்? உலக வார்த்தையெல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க, அப்படிதானே? ஒரு நாளைக்கு ஏராளமான வார்த்தை கேட்டுப்பீங்க. ஒரு நாளாவது ஒரு நேரமாவது என்ன செய்யுங்க? யாருடைய வார்த்தை கேளுங்க. யாருடைய வார்த்தை கேளுங்க. ஆண்டுடைய வார்த்தை அப்படின்னு சொல்றான். அது கப்பல் மாதிரி சொல்ல தெரிஞ்சதாப்பா. ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறான். God has told me he will never give up. He will never give up. ஒருபோது என்னை விட்டுவிட மாட்டான். இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவா சொல்றாரு, நீ நாயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அடுத்து அந்த வசனத்தின் 28:1 சொல்லப்படுகிற நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம் என்று வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறாங்க? ஆனா சொன்ன மனுஷனுக்கு என்னாச்சு? அந்த வசனம் வந்தாளுக்கு என்னாச்சு பாருங்க. பவுல் அந்த 5வது பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அண்ணன் உரைக்கு புறப்பட்டு அவனுடைய கையை என்ன செய்ததா? கவ்விக் கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை. ஆமா, அதுக்கப்புறம் பாருங்க பச்சேரி பிற்பால் பார்த்தா நம்ம என்ன செய்யலாம்? இவன் பண்ண வாய்ப்புல தேவைலாம் இவன் பண்ண வாய்ப்புல ஜபத்தவன் போனா பாரு கிடைச்சலா ஐயா அவுட்டு. சரிங்களா? உலகம் அப்படிதான் பாக்கும். ஆனா அவன் நமக்காக ஜோம் நம்ம ஜோமெண்ட் என்ன செய்வான்? எப்ப சாவான் பாருங்க. அப்படிதான்
பாருங்க போன போக்கு தெரியல, அப்பவே ஓவரா போனா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் உண்மையாவே சாக வேண்டியதான், சாவு முடிச்சவன். ஆனா கொஞ்ச நேரத்துல எங்க சூழ்நிலை மாறுகிறது. அல்லேலூயா. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அவனுக்கு அவன் வேறக்கா தெளிவா ஆவியாளர் அவன் வீக்கா கண்டு சொல்றான், நீங்க செத்து போயிடுவான் பாருங்க, அல்லது சரீரம் மயக்கி செத்து போயிடுவான். எனக்கு மனுஷன் இப்படிதான் பேசுவான் சரியா. என்ன சொல்லுவான், உனக்கு வாய்ப்பு கிடையாது, என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது, நீ முன்னேறலாம் மாட்ட, இதே குடிசை வீட்டுலதான் நீ இருப்ப சரியா, இதே நோயில தான் நீ இருக்கணும், இப்படிதான் உன் பொருளாதாரம் இருக்கணும், உனக்கு வழியே கிடையாது, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இதே அதாவது என்ன அந்தார காட்சி, நீ கட்சி குடிச்சே இப்படி சாக வேண்டியது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொன்னாங்க இல்லை என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் வழியை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க இங்க என்ன நடக்குது. அடுத்த பார்க்கும்போது என்ன நடந்தா அவருக்கு ஒரு சேதமும் வரலை. என்ன சொன்ன சொல்லுங்க, ஒரு சேதமும் வரலை. உடனே அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. உங்களை தேவனாய் கர்த்தர் எந்த இடத்துல வைக்கப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்களோ அதே இடத்துல தேவனை சாட்சியாக எடுத்து நிறுத்துமா. அல்லேலூயா. நாங்கதான் ஒரு முறை நான் பைக்கை ஓட்டிட்டு வந்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி திருமங்கலம் பக்கம் அவுட்டர்ல பைக்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய தேனி, உங்களுக்கு தெரியும் அந்த தேனி கீழே போகும் அண்டர் கிரவுண்ட்ல, மேல அந்த தேனி அந்த ரவுண்டா அந்த பெரிய ரவுண்டு. அப்ப பின்னாடி ஒருத்தர் வியாபாரம், முன்னாடி ஒருத்தர் அம்பாசிக்கார நடு ரோட்ல போயிட்டு இருக்கேன், அம்பாசிக்காருக்காரன். அப்ப நான் அந்த ஹோண்டா சைடு அந்த பைக்ல தான் வந்துட்டு இருக்கிறேன். நான் சைடு முதல்ல பாக்குறேன், பின்னாடி ஸ்விப்ட்காரக்கார பயங்கர வேகமா வர்றான். முன்னாடி போற வண்டி அவனுக்கு தெரியல, ஆனா ரெண்டுக்கு நடுவில் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப நான் சுதாரிச்சுட்டு இவன் வர்ற வேகத்துல அந்த வண்டியை பார்த்தாலும் ஒண்ணு என் மேல விடுவான், இல்லைன்னா அந்த வண்டி மேல விடுவான் அப்படின்னு சுதாரிச்சு ரொம்ப ரொம்ப அதாவது வயக்காடு இறங்குற மாதிரி தான் போனா அங்க டிவைடர் வந்துருச்சு. டிவைடரை ஒட்டி நான் போயிட்டே இருக்கிறேன். அதே மாதிரியே வந்தான். மயிரிலை உயிர் தப்பினான்னு பாத்தீங்களா, என்னை உரைச்சிட்டு நேரா கொண்டு போய் அந்த அம்பாசி கார் மேல விட்டான். விட்டா முன்னாடி இந்த பேலன்ஸ் உடைச்சு டயர் முன்னாடி கலந்து ஓடுது. அல்லேலூயா. பாருங்க மயிரிலை அப்படியே உரைச்சிட்டு பாரு, நல்லா தெரியுது, மயிரிலையே உயிர் தப்பினான். அன்னைக்கு அதான் லிட்டரலா அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். ரொம்ப சகலமா போச்சு. கார் ஓட்ட நமக்கு தெரியும், ரைட்டா சரி எப்படி திருப்பி தானே சோழி முடிஞ்சிருக்கு, ஒரு பக்கமே காணாம போயிருக்கு, பாட்டா பாட அனாட்டமி கிளாஸ் தான் எடுத்திருப்பாங்க சரிங்களா, ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. அப்ப அது ரொம்ப வேதனையா போச்சு. வண்டியை ஓட்டிட்டே வரும்போது சரி டீ குடிப்ப காலவாசல ஒரு கடையில பிடிஆர் கடையில இறங்கி டீ குடிக்க போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு வசனம் இருக்குது. அங்க பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யாத்திராம 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின சாலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய வழிகளிலே நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை இங்க வந்து நேற்றுக்கிழமை ஆறாவது முடிச்சுட்டு பைக்ல போறேன். கொரோனா வந்து முடித்து கொண்டிருக்கிற காலம். அப்ப போயிட்டு இருக்கும் போது பைக் முன்வீடு ஓடல இந்த நகரிக்கிட்ட இல்லைங்களா. அப்ப அந்த இது ஏன் லாக் ஆயிடுச்சு, அந்த ஃப்ரண்ட் வீடு டிஸ்க் பிரேக்கு லாக் ஆயிடுச்சு. அப்ப லாக் ஆகாம சுத்தி முத்தி பார்த்து வண்டி போகல, ஒரு பெரிய கல்லர் திறச்சிருவோம், அந்த வீல இந்த டிஸ்க மட்டும் உடைச்சோம்னா லாக் கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லர் தேடி கல் எடுக்க போறேன். அப்ப தூரத்துல 2 பேர் வர்றாங்க பைக்ல வந்து, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லைங்களா, இங்க நடந்ததான் சொல்றேன், இல்லன்னா வண்டி மூவ் ஆகல அது லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் மெக்கானிக். யாரு மெக்கானிக். ஐயா இன்னொருத்தருக்கு அந்த ஸ்பானர் எடுத்துட்டு வா, கலப்பி விட்டா அந்த ஆயில் நல்லா பீச்சுன்னு வெளியேறிச்சு, அப்புறம் ரிலீவ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்போது நம்மோடு வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏராளமான சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் எப்போது நம்மோட இருக்கிறார். சொல்லுங்க, நம்மோட இருக்கிறார். நம்ம வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. பாருங்க, இங்க இவருடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போயிரு சூழ்நிலை இருந்தாலும் வெட்கப்பட்டாத படிக்க பாருங்க, அங்க கடைசி வசனம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 31வது 30 சொல்லப்படுகிறது. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி யாவரையும் ஏற்றுக்கொண்டு பாருங்க மிகுந்த தைரியத்துடனே தேவராஜ்யத்தை கொண்டு பிரசங்கித்து கர்த்தராகிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க வயசு ஆயிடுச்சு, அதனால சாக போறேன் நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் ஊழியத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. பவுல் அன்னைக்கு நடுக்கடல்ல அட்டலாக போயிருக்கு, மீன் சாப்பிட்டு போயிருக்கு. ஆனா அவனுக்கு தரிசனமா
ஆயத்தமாகி நீ ராயனுக்கு நிக்கணும், இன்னும் எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அங்க அந்த விபத்துல இருந்து பாதுகாப்பை கட்டளையிட்ட தேவன் இன்னைக்கு உங்களுக்கு 25 வருஷம் ஆயுசு நாட்கள் பெருக தருகிறார். இதை எதுக்கு தருகிறார்? நீங்க ஊழியம் செய்வதற்கு. தேவன் உங்களுக்கு வந்து செய்யப்படுகிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி ஆவியானவருக்கு இரவு நேரத்திலே வாக்கு கொடுக்கிறார். பலவீனத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம், இயலாமை நீங்கள் பார்க்க வேண்டாம், சரீரம் குட்டி போய் நிலையை பார்க்க வேண்டாம். தேவனுடைய ஆவின் உணர்வு வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் தேவனின் சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பலன் உங்களை பரலோகராட்சிய வரைக்கும் உங்களை பயன்படுத்தும் என்று சொல்லி தேவாவியானவர் திருவிழம் பற்றுகிறார். ஆகினால் இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு பகிரங்கமாக பிரகடனப்படுத்துகிற காரியம் என்று சொன்னால் இதுவரைக்கும் நிறைவேறாத வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், வசனங்கள் இந்த 2025 ஆண்டிலே வார்த்தை தேவனுடைய வார்த்தை நிறைவேறுமாதாக ஆவியானவர் பிரகடனப்படுத்துகிறார். ஏராளமான வார்த்தைகள் உண்டு. நம்முடைய எழுதி நிற்பதால் ஜெபிக்க போகிற வார்த்தை நிறைவேற மாட்டாக ஆவியானவர் இதை அறிவிக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நீங்க கலந்து செல்லுங்கள். நிச்சயமாக தேவனுடைய குடும்பங்களிலே, இல்லங்களிலே